தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு பணியாளருக்கு கட்டாயம் தமிழ் பேச தெரிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், எந்த வழக்கு விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது அந்த தேனியைச் சேர்ந்த ஜெய்குமார் என்பவர் தமிழக மின் பகிர்மான கழகத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்துள்ளார். ஆனால் அவருக்கு தமிழ் பாடத்தை படிக்கவில்லை பள்ளி பாடத்தில். எனவே அவர் 2 ஆண்டுகளில் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசு பணியில் சேர்ந்த பிறகு. ஆனால் அவர் தேர்ச்சி பெறவில்லை. எனவே அவரை பணியை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருந்தனர். அதன் பிறகு அவர் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தார். இந்த நிலையில் தன்னை பணியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி பணியில் சேர்க்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனு அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் சார்பில் வாதிடுகையில் அதாவது தன்னுடைய தந்தை நேவியில் பணிபுரிந்தார். எனவே பல்வேறு மாநிலங்களில் சென்றதால் தமிழ் மொழியை ஒரு பாடமாக படிக்கவில்லை. எனவே அதன் பிறகு என்னை பணி நீக்கம் செய்த பிறகு நான் தமிழ் மொழி தேர்ச்சி பெற்றுள்ளேன், என்னை பணியில் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தமிழ்நாட்டில் அரசு பணியில் தமிழ்நாடு அரசு பணியில் சேர்ந்த ஒருவர் தமிழ் மொழி தெரியவில்லை என்றால் அவர் எவ்வாறு அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும், அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மாநில அரசின் மொழியை தெரியவில்லை எனில் பொது பணிக்கு, அதாவது அரசு பணிக்கு ஏன் வருகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசு பணியில் சேரும் பொழுது தமிழ் மொழி தெரியவில்லை என்று என்ன செய்வது? மேலும் தமிழ்நாடு மட்டுமல்ல, எந்த மாநிலத்தில் நாம் பணிபுரிந்தாலும் அந்த மாநில அரசில் பணிபுரியும் போது அந்த மாநிலத்தின் மொழியை தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம். எனவே என்ன கருத்துக்களை இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என கருத்துக்களை கூறிய நீதிபதிகள் வழக்கை விரிவான விவாதத்திற்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.